ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தல அஜித் நடிக்கிற விடாமுயற்சி படத்தில் மேக்கிங் வீடியோவில் அதாவது ஒரு கார் சேஸில் கார் தல அஜித் ஓட்டும் போது அது ஸ்லிப் ஆகி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வாங்க. ரொம்ப பேச வேணாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித் விகே. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இந்த வீடியோ பார்க்கும்போது ஏன்னா ப்ரீவியஸாக ஹலிமை படத்துலையும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் வீடியோ தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆக்ஷன் வீடியோ இந்த மாதிரி காட்டும் போது நிறைய சேனலும் சரி மற்ற நியூஸ் சேனல்னு பார்த்தோம்னா அதை கவர் பண்ணும். அதுக்காண்டி மேஜராக இது வச்சதா இல்லைன்னா படத்துக்கு ப்ரமோஷன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? அது ஆக்சிடென்டா இல்லாம ஆக்டிங்கா கூட இருக்கலாம். இது ப்ரொமோஷனுக்காக பண்றானுங்களா இல்ல எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. நான் போன தடவை வலிமை படத்துக்கும் அதான் பண்ணாங்க, இதுவும் அதான் பண்றாங்க. அஜித் சார் படம் நடிக்கும் போது மட்டும் தான் ஆக்சிடென்ட் ஆகுமா புரியவே மாட்டேங்குது. மேடம், இது ஆக்ஷன். அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க ப்ரொமோஷன்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனா படம் ரிலீஸ் ஆகும்போது படம் ஒர்க் ஆகுதா? 2 பேருமே வெறித்தனமான அஜித் ஃபேனு. ஆனா உண்மை என்னன்னா படம் காலி. படமே குப்பை. விவேகம் பரவாயில்ல, 1000 டைம்ஸ் பெட்டர். வலிமை ப்ரொமோஷன் பண்ணும்போது அது ப்ரொமோஷன் தான் நல்லா ஓடிச்சே தவிர படம் நல்லாவே ஓடல. இப்போ அதே மாதிரி தான் விடாமுயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் வீடியோ தான் காமிக்கிறாங்க. இப்போ நாட்டி பைக்கு இந்த வாட்டி காரு, அதான் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? ஆனால் அஜித் சாருக்கு எதுக்கு திரும்ப இந்த பைக் ரேஸு கார் ரேஸ் எதுக்கு இந்த மாதிரி சேசிங் சீன் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஃபேன்ஸுங்க எதிர்பார்க்குறாங்களா இல்லை இவங்க அஜித் சாருக்கு இது மட்டும் தான் தெரியுமா இல்லை இதுதான் பண்ணணும் அப்படின்னு தான் வைக்கிறீங்களான்னு தெரியல. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. ஆனால் இந்த வீடியோ நவம்பர் மந்த் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் அது நவம்பர் மந்த் தான் நியூஸில் காட்டியிருக்கலாம். ஆனால் ஏன் காட்டாமல் விட்டாங்கன்னு தெரியல. அது இப்போ 4 மாதத்துக்கு அப்புறம் அது காட்டுறதுக்கு ரீசன் என்ன? அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். கேவலமான பில்டப் தேவையா? இது இந்தியன் 2 படத்தில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் இறந்தே போயிருக்காரு. கங்குவா படத்தில் சூர்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது ட்ரை ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நியூஸ்லாம் அப்பப்பவே அந்த நியூஸில் வந்திருக்கு. ஆனால் இது மட்டும் இப்போ நியூஸில் வராமல் ப்ரொமோஷனுக்காக இது விடாமுயற்சி லைக்கா ப்ரொடக்ஷனை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரீசன் எனக்கு புரியவே இல்லை. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஆனால் இது ஆக்சிடென்ட் ஆன வீடியோவை ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உண்மையாவே நல்லா இல்லை. ஒரு படத்துக்கு இவ்வளோ கேவலமான ப்ரொமோஷன் படத்துக்கு தேவையே கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஒரு அப்டேட் வேணும்னா எப்படி வேணும்? இப்போ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரியோ இல்லை படத்தோட சின்ன கிளிப் மாதிரியோ அந்த மாதிரி விட்டுருக்கலாம். அதானே உலக வழக்கம். இப்போ அஜித் ஃபேன்ஸுக்கு எது கொடுத்தாலும் அது பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ்லாம். அதுக்காக ஆக்சிடென்டான வீடியோலாம் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணலாமா? அது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. என்னதான் இருந்தாலும் தலை ஃபேனை ஒரு தலையை அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தலைக்கு ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய ஆக்சிடென்ட்டு, அவருக்கு போன் பேக் சைடு உடஞ்சி நிறைய ஆப்ரேஷன் நிறைய இதாக இருக்குது. இப்போ விஸ்வாச படத்தில் கூட அந்த ஒரு பாட்டில் ஆடும்போது கூட பார்த்து டான்ஸ் இது ஒரு டான்ஸா அப்படின்னு ட்ரோல் பண்ணதுக்கு நிறையா வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது. இதோட நிறுத்திக்கலாம்ல. ஆனால் இந்த படத்தோட டைரக்டருக்கு இல்லை அஜித் சாரை வச்சு எடுக்கிற எல்லா டைரக்டருக்குமே அறிவு இருக்காருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியவே மாட்டேங்குது. அவருக்கு நல்லாவே ஆக்டிங் வரும். பழைய மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் சொல்லுமா, என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ ஒன்று ஃபோன் பண்ணுறேங்க. அஜித் சார்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறது ஒரே ஒரு ரீசன் தான், பைக் ரேஸ் இல்லைனா கார் ரேஸ். எதுக்கு இது தேவையில்லாமல் ஃபேன்ஸும் வெறுத்துட்டாங்க, எல்லாருமே வெறுத்துட்டாங்க. திரும்ப அந்த ஒன்னே திரும்ப வேணாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ப்ரோஜனம் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகும்போது கதையில தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இந்த ப்ரொமோஷனுக்காக வீடியோ தலைக்கு என்னாச்சு அப்படி பார்க்க போகிறது கிடையாது. படத்தோட கதையில தான் இருக்கு, அந்த டைரக்டரோட கையில தான் இருக்கு, அஜித்தோட ஆக்டிங்ல தான் இருக்கு. உங்களுக்கு புரியுது சார், ஆனா இந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. அதாவது தலை அஜித்தை பெஸ்ட் ஆக்டரை மாற்றுறதுக்கு அவருக்கு பெஸ்ட் கேரக்டரை கொடுங்க. அதை விட்டு அவர் பாடியை ஒஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பைக் ரேஸு கார் ரேஸு இந்த மாதிரி வச்சு பாடியை ஒஸ்ட்டாக மாற்றிடாது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித் விகே. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கடவுள் கையில தான் இருக்கு.
அதை நீங்கள் லைக் பண்ணால் அதுவும் கடவுள் கையில் தான் இருக்குது. கமெண்ட் பண்ணால் ஷேர் பண்ணால் அது கடவுள் கையில் தான் இருக்குது.